நான் மகிழ்ச்சியோடு மரணத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் என் தாய்நாடு என் மக்களாலேயே ஆளப்படும் என்ற நம்பிக்கையோடும் இறுதி மூச்சை விட்டதாக கூறுங்கள். யார் இப்படி சொல்லி சென்றார்? பாலைவனத்து நாயகன் என்று லிபிய மக்களால் கொண்டாடப்பட்ட நாயகன் உமர் முக்தார் அவர்கள். நேர்களே, இன்றைய பிறை ஒளி நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் நாவலர் ஏஎம் யூசுப் அவர்களால் எழுதப்பட்ட உமர் முக்தார் பாலைவனத்து நாயகன். இந்த புத்தகத்தின் ஆகச் சிறந்த சிறப்பம்சம் எதுவாக இருக்கும்? இந்த புத்தகம் அரபு மொழி அல்லாது தமிழ் மொழியில் மாத்திரமே இருக்கின்றது என்பதே இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம். யார் இந்த உமர் முக்தார்? இவரை ஏன் லிபிய மக்கள் கொண்டாடினார்கள்? இவரேன் பாலைவனத்தின் நாயகன் என்று கொண்டாடப்பட்டார் என்பதனை கதையாக நாவலாக சொல்லி சென்றிருக்கின்றார் நாவலர். உமர் முக்தார் எனப்படுபவர் ஒன்றும் ஒரு போராளி, ஆரம்பத்திலிருந்தே சிறிய வயதிலிருந்தே ஒரு போராளியாக வாழ்ந்தவர் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண எளிய மனிதர். சிறுவர்களுக்கு குரானை கற்பித்தும் அதனை தெளிவாக ஓதி கொடுக்கக்கூடிய ஓர் ஹசரத்தாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் உமர் முக்தார். லிபிய மக்களின் உள்ளத்தில் சுதந்திர தாகத்தை எவ்வாறு விதைத்தார் என்பதை வரலாற்று சான்றுகளோடு தந்திருக்கின்றார் நாவலாசிரியர். பொது மக்களின் முழு நம்பிக்கைக்குரிய மனிதராக ஒரு முதியவராக விளங்கிய முக்தார் மிருக வெறி கொண்டு மூர்க்கத்தனமாக நடந்த இத்தாலிய இராணுவ வெறியர்களுக்கு எதிராக அறநெறியின் அடிப்படையில் அடக்கத்தின் மொத்த உருவமாக நடமாடி லிபிய மக்களுக்கு தலைமை தாங்கிய நடாத்திய மாபெரும் வீரர், போராளிதான் உமர் முக்தார். இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஏதோ நாம் கடந்த காலத்துக்குள் வசிப்பதாகவோ அல்லது கடந்த கால கதையினை நாம் வாசிப்பதாகவோ உணரக்கூடியதாக இல்லை. இப்பொழுது இந்த கணம் உமர் முக்தாருடைய வாழ்வோடு நாமும் சேர்ந்து பயணிப்பது போலவே எழுதியிருக்கின்றார் நாவலாசிரியர். உமர் முக்தாரின் வாழ்க்கை போராட்டம் லிபியாவின் சுதந்திரத்திற்கு மிக மிக முக்கியமானதொன்றாகவே அமைந்துவிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் 1911 ஆண்டு முதல் 1931 ஆண்டு வரை லிபியாவின் சுதந்திரத்தை பெறுவதற்காக அன்றைய காலகட்டங்களில் பாலைவன போராளிகள் கொண்டு நடாத்திய ஒரு தந்திரமான போர்முறையான கொரில்லா போர்முறையை தன் கையில் எடுத்து சுதந்திர தாகத்தை மக்களுக்கு ஊட்டிய ஒரு சிறந்த நபர்தான் இந்த உமர் முக்தார் அவர்கள். பாலைவன சிங்கம் முக்தார் மூட்டிய விடுதலை தீயே பின்னாளில் லிபிய விடுதலை அடைய காரணமாக இருந்தது என்றால் மிகையாகாது. நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான புத்தகங்களை வீட்டில் வாங்கி வைத்து அவர்களுக்கு வாசித்து காட்டுங்கள். உமர் முக்தார் போன்ற பல்வேறுபட்ட தல நாயகர்களின் கதைகளை அவர்கள் அறநெறி கொண்டு எவ்வாறு போராடினார்கள், தங்களுடைய மக்களுக்கு சுதந்திர தாகத்தை எவ்வாறு விதைத்தார்கள் என்றும் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் வரலாறு அறியாத சமுதாயத்தால் நிச்சயமாக என்றுமே வரலாற்றை படைக்க முடியாது என்று பல்வேறுபட்ட எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்த நூல் உமர் முக்தார் த லயன் ஆஃப் த டெசர்ட் எனப்படும் நூலாகும். இந்த நூலினை எழுதியவர் நாவலர் ஏஎம் யூசுப் அவர்கள்.